தியேட்ரிக்கலோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ், என்னோட ஃபர்ஸ்ட் படம் சரண்ன்ற இருந்தது. இதுக்கு முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ்ன்ட்டு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் படுத்தின அறிவழகன் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் எழுதி வந்திருக்கேன், கொஞ்சம் தேங்க்யூ. யா, ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்டேட் பிக்சர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு இது வந்து ஒரு ஒரு இன்னும் நிறைய வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நாங்கள் நிறைய படத்தை எதிர்பார்க்குறோம். யா இட் வில் பி ஹேப்பனிங் சார். தேங்க்யூ. அண்டு மை டியர் பிரதர் எடிட்டர் ரேணுகோபால், கலக்கிட்டீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கின்றது நல்லா தெரியுது. லைக் வந்து சாபு சார்கிட்டேருந்து வந்திருக்குன்றது அந்த ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் சூப்பர். அண்ட் மகேந்திரன் டிஓபி சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஷார்ட்ஸ்னால தான் என்னால் ஐ குட் ஸ்கோர் சச் அ பேக்ரவுண்ட். அண்ட் கௌதம் டைரக்டர் சார், அவர் தான் வந்து இந்த வாட் எவர் அப்ளாஸ் வி ஆர் கெட்டிங் எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான். த வே ஹீ ஷேப்ட் அப் த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் இந்த தெலுங்கு படங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஹெவியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் தான் வந்து இல்லை இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், அப்படி தான் அவர் படம் எடுத்துருக்கிறாரு. ஸோ சட்டில்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ யா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சாபு சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மியூசிஷியன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சார், ரவீனா, சுகுனா, வெங்கடேஷ் சார், கல்யாணா, இஜாஸ் இன்ஜினியர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து ஹி வாஸ் லைக் பாட்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூணுமே ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கலேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி we will want to really upcome and we want to reach the place. So உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைசுவை ஸ்திரீ, அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவிலிருந்து குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். இந்த ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறைய வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான் கொண்டு பாய்ஞ்சிருக்கோம். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரியல. கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க. பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு.
மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்க கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேர் ரம்யா. என்ன தப்பாக எடுத்துக்கூடாது, அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டால் தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்லா எங்கே இருக்கார். இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் வந்து எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்கள்லாம் விட்டுட்டேன். ராம்போ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமாக அவர் கூட இருப்பார். அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்தில் வருது. இது 10ஓட 11 இருக்க போகிற படம் இல்லை. அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம், ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு மை அறிவழகன் சார் டீம். ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம். அந்த படத்தை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல். படத்தில் பாட்டு கிடையாது, இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல, வேறு அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை. ஸோ இது எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் வைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், எந்தவித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு. ஐ ஹேவ் டு தேங்க் திஸ் டைம் மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ், அண்ட் தென் மனோஜ். அவன் வந்து எல்லாமே தம்பி மேலே தான் வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்ஸ் மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு. ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான். ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது. நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 50 பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம். ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தி ஃபிலிம். ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி, இந்த டீமுக்கும் சரி, வி கெட் இன் அ கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடென்ஸ். இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சதில் நான் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும். அதாவது நான் ஸ்டார்ட்லேருந்து டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் வந்து வைப்பேன். ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு.
அப்போ மெய்யந்தன் சார் கூப்பிட்டு தர்ஷன் நீ ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் இருப்பார். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்ட்டு இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோதான் வருது. பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்க, தர்ஷன் இது கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்குது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ளே விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணோம். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்து சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைமை என்னை காப்பாற்றி விட்டார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாரும் அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க, இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சிக்கிட்டே இங்கே வா இப்போ எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஏன் அருள் சார் என்ன கைஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்தில் நாம அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோடய வாழ்க்கையை நடந்த விஷயங்கள், முதல் படமாக இருக்கட்டும், 2வது படமாக இருக்கட்டும், மற்றகிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதால் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ. என்னோடய அசிஸ்டண்ட் கௌதம் பண்ண படம். ஸோ லாஸ்ட்டு வீக் ஒரு படம் இன்னும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் இன்வைட் பண்ணி அந்த படத்துக்கு அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு ஏன் அட்டன் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருந்தார். மேலும் வந்து அந்த படம் வந்து ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ அப்படி அந்த ஒரு படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்துக்கு என்னோடய அசிஸ்டண்ட் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, இந்த டோட்டல் டீமே வந்து எனக்கு வந்து பரிச்சயமான டீம் தான். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே வந்து டோட்டல் டீமாக வந்திருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் நம்பி வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்.